ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். மோகன்ராஜ் அண்ட் என்ஜி கிரியேட்டிவ் மைண்டட் 2 பேரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் வீடியோ பாருங்க. ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த எல்இடி வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது, எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்இடி வந்து நான் அசம்பிள் பண்ணிட்டேன். இப்போ டெஸ்ட் பண்ணுறது மட்டும் எப்படின்னு பார்ப்போம். அசம்பிள் வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷன் வந்து ஃபுல் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு வந்து நீங்கள் டிஜிட்டல் கிளாம் மல்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டினியூட்டி வச்சுக்கோங்க. கண்டினியூட்டி எதுனா வந்து மல்டிமீட்டரில் இருக்கிற நாப்ல இருந்து ஏன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது தான். உங்களுக்கு பீப் சவுண்ட் வந்தால் இந்த இதில் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் எல்இடியை செக் பண்ணுறதுனால எல்இடினா வந்து லைட் எமிட்டிங் டயோடு, அதனால் டயோடு சிம்பிள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்இடியாக பொலாரிட்டி பார்த்து கரெக்டாக வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். பொலாரிட்டினா வந்து ப்ளஸ் மைனஸு, அதாவது எல்இடியில் வந்து ஆனோடு கேத்தோடுன்னு சொல்லுவாங்க. ஆனோடு சைடு ரெட் கலர் நாபியும் கேத்தோடு சைடு பிளாக் கலர் நாபியும் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். நான் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு வைக்கிறேன் பாருங்கள். இப்போ கிளியராக தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. இந்த எல்இடி வந்து எரியுது அப்படின்னா அந்த எல்இடி வந்து எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாருனா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களா அவங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிசிபி டிசைன், பிசிபி அசம்பிளி, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், மினி ப்ராஜெக்ட், மெயின் ப்ராஜெக்ட், பிசிபி ரிப்பேரிங் சொல்லிட்டு 6 டைப் ஆஃப் கோர்சஸ்ன்னு இருக்குது. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் தரேன். இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டுன்னு எப்படி பண்ணுறாங்கன்றதை தான் ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு, எல்இடியோட பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு. இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு வந்து நமக்கு 2 எல்இடின்னு 2 டைப்ஸ் ஆஃப் கலர் எல்இடின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி டைப் எல்இடி, இது வந்து ரெட் கலர் எல்இடி. இந்த எல்இடி வந்து எப்படி இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டில் சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டட் சர்க்கியூட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் அண்டு கிரவுண்ட் பேட்னு சொல்லிட்டு டோட்டலாக 3 பேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டில் தான் நம்ம சால்டர் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம சால்டர் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு வந்து எடுத்துக்காங்க. நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா பொலாரிட்டி பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து வச்சுக்கணும். எல்இடினா வந்து லைட் எமிட்டிங் டயோட். எல்இடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரீலில் தான் கொடுத்துருவாங்க. இந்த ரீல்லேருந்து தான் எல்இடின்னு எடுக்க மாதிரி இருக்கும். ஏன் இந்த மாதிரி ரீலில் கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் எல்இடி வந்து ஈஸியாக கரோஷன் ஆயிரும். கரோஷனாக வந்து துருப்பிடித்தல், அதாவது அந்த மாதிரி துரு பிடிக்காததுக்கு தான் நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடிக்கு பார்த்தீங்கன்னா பொலாரிட்டி இருக்குது, ஆனோடு கேத்தோடு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் சொல்லிட்டு டோட்டலாக 3 பேட்ஸ் வந்து இருக்கும். இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரீல் இருந்துன்னு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணக்குள்ள உங்களுக்கு சம்ம காம்பவுண்ட் வந்து செதற வாய்ப்பு உள்ளது. வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் எல்இடி வந்து பிக் சைஸாக இருக்கிறதுனால தெரியுது. அதே நம்ம எஸ்எம்டி காம்பவுண்ட் ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப மைனட்டாக இருக்கும். அந்த மாதிரி காம்பவுண்ட்லாம் வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 எல்இடின்னு இருக்குது. இந்த எல்இடின்னு எப்படி நம்ம அதனுடைய ஆனோடு கேத்தோடு கண்டுபிடிக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள். டியூசர் வச்சு நான் ஒரு எல்இடின்னு எடுத்துக்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த டாட் தான் வந்து பிசிபியோட கேத்தோடு சைடு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். என்னுடைய மொபைலில் வந்து இவ்வளோ தான் வியூ ஆகுது. ப்ளஸ் சைடு ஆனோடையும் கேத்தோடு சைடு வந்து நெகட்டிவும் நீங்கள் வச்சு டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட் மார்க்குன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கட் மார்க்கு இந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேத்தோடு, அந்த கட் மார்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து ஆனோடு. டயோடில் ஒரு டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி. இந்த மாதிரி எல்இடி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லைட்னிங்க்கோசரம் யூஸ் பண்ணுவாங்க. அனதர் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் இண்டிகேஷன்ஸ்க்கோசரம் இந்த மாதிரி எல்இடி யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் கிளாம்ப் மல்டிமீட்டர் வச்சு நீங்கள் வந்து எல்இடி வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். ஆனோடு கேத்தோட் பொலாரிட்டி பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து டெஸ்ட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ என்ட்ரன்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஆனோடு கேத்தோட் வச்சு கரெக்டாக வச்சிங்கன்னா எல்இடி பிளிங்க் ஆச்சுன்னா அப்போ இந்த எல்இடி வந்து எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி டியூசர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டியூசரில் வந்து நீங்கள் எல்இடி பொலாரிட்டி பார்த்து நீங்கள் ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை சால்டர் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிடுங்க. இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டில் எல்லாத்துலேயுமே நான் வந்து சால்டர் பேஸ்ட் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். சால்டர் பேஸ்ட் அப்ளை பண்ணதுனால நான் அப்படியே ஒரு காம்பவுண்டாக வந்து நான் அசம்பிள் பண்ணுறேன். இந்த மாதிரி பிரிண்டட் சர்க்கியூட் போர்டை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணிடணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 6 எல்இடி மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. இந்த எல்இடி வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி வந்து வச்சுருங்க. நீங்கள் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் ப்ளோயரை வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ப்ளோயரை வச்சு ஹீட் பண்ணக்குள்ள உங்களுக்கு எந்த மாதிரி ஆகுதுன்னு பாருங்கள் ரியாக்ஷன்ஸு. சால்டர் பேஸ்ட்லாம் வந்து ஃபஸ்ட்டு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிது. சால்டர் பேஸ்ட்டு மெல்ட் ஆகிட்டு எல்இடி வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து சால்டர் ஆகிடுது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும்.
இந்த எல்இடிலாம் எப்படி நம்ம ஒரே இடத்துல வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்இடியில் பார்த்தீங்கன்னா டாட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சைடில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். சால்ட்ரிங் பேஸ்ட் எதுனா அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சால்ட்ரிங் பால்ஸ் இதுன்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் டியூசர் வச்சு இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி ஆகணும். சால்டர் பால்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிசிபி அசம்பிளிங்கில் வரக்கூடிய ஒரு எரர் தான் வந்து சால்ட்ரிங் பால்ஸு. இந்த எல்இடி சுற்றி உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பால்ஸு. இதை வந்து நான் ஈஸியாக இருந்தேன் ஒவ்வொரு சால்டர் பாலாக இருந்தேன்னா நான் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஸோ சால்டர் பால் இருந்துன்னு உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட்லேருந்து வரலன்னா நீங்கள் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் வந்து சால்டர் அயனை வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருந்தேன்னா சால்டர் பால் இருந்துன்னு வந்துடும். ஸோ நான் உங்களுக்கு ஒவ்வொரு எல்இடி இருந்தேனே ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது எதுனா டவுட்னா கமெண்ட் செக்ஷன்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாருனா இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்களோ அவங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி சால்டர் பாலை ரிமூவ் பண்ணக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ளேஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர் சர்க்யூட்டில் 2 டைப்ஸ் ஆஃப் எல்இடி நான் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் எல்இடி, அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ எல்இடி. ஸோ ரெட் எல்இடி வந்து பேக் சைடில் வச்சு நான் மல்டிமீட்டர் அல்லது டிஜிட்டல் கிளாமோமீட்டர் வச்சு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் மல்டிமீட்டர் அல்லது டிஜிட்டல் கிளாமோமீட்டர் எடுத்துகிட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். எப்படி டெஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மல்டிமீட்டர் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஸோ ப்ளஸ்ஸை வந்து இந்த மாதிரி ரெட் கலர் ப்ரோப் வச்சுக்கோங்க. மைனஸில் வந்து அதுக்கான ப்ரோப் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு லைட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு கரெக்டாக தானே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மல்டிமீட்டர் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு பேட்டரி டிஸ்சார்ஜ் தானே ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நான் டெஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக டெஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்இடின்னு பிளிங்க் ஆகுது. ஸோ ரெட் கலரில் சூப்பராக வந்து வியூ ஆகுது. அப்படின்னா அந்த எல்இடின்னு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் பேசிக்காக இப்போ தான் ரிப்பேர் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் வந்துன்னு நான் டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு எல்இடி பிசி போர்டு. இந்த ப்ளூ கலர் எல்இடி பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொலாரிட்டி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வைக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் வந்து வியூ ஆகுது. இந்த மாதிரி எல்இடி நீங்கள் வந்து மல்டிமீட்டர் இல்லைனா டிஜிட்டல் கிளாம்ப் மல்டிமீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் எல்இடியோட பிசிபி. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் எல்இடியோட பிசிபி. இந்த 2 பிசிபி பற்றி தான் நம்ம இப்போ பார்த்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல். எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸில் நீங்களும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் எலக்ட்ரானிக்ஸ்னு கமெண்ட் செக்ஷன்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரிட்டன் நான் வந்து ஒன்ஸ் செக் பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஃபைனலாக வந்து நீங்கள் டெஸ்டிங் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் நான் டெஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ரெட் எல்இடி வந்து ஃபைனலாக உங்களுக்கு ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். ரெட் எல்இடி ப்ராப்ளம் இல்லை. அடுத்து வந்து ப்ளூ எல்இடி ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைட்ஸ் வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வியூ ஆகும். இந்த இடத்துல பாருங்கள். ஸோ எல்இடி பிளிங்க் ஆகலைன்னா கண்டிப்பாக வந்து ஒன்று எல்இடி ஃபால்ட்டாக இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் சால்டர் பண்ணது வந்து மாற்றி சால்டர் பண்ணியிருக்கீங்க. எலக்ட்ரானிக்ஸில் மேலும் இதேமாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு யூடியூப் சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு எதுனா டவுட்னா கமெண்ட் செக்ஷன்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.